Praise the Lord. இந்த நாளிலே உங்களுக்கான வேத வசனம் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா பெரியவராயிருக்கிறார். மகா வல்லமை நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கண்மலையும் நமக்கு கோட்டையும் நம்முடைய இரட்சணிய கொம்பும் நம்முடைய தேவனும் நாம் நம்பியிருக்கிற நம்முடைய துருகமும் நம் கேடகமும் நம்முடைய இரட்சணிய கொம்பும் என உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவர் என்று சொல்லி 18வது சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் சொல்லுகிறது என்ன? தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு வரும் தீங்கை அவர் விலக்கி இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய பரிசுத்தவான்களாய் நம்மை வாழ தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது. நம்முடைய இந்த உலக வாழ்வில இருக்கிற இந்த சரீரத்துக்கு கூட ஒரு தேவன் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 3:3 நாம் வாசித்தோம், அவர் நமக்கு கேடகமும் நமக்கு மகிமையுமாயிருக்கிறார். He is our shield and glory and he is our honor. அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் நமக்கு கனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், உயர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 34 அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. நமக்கு அவர் அரணாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார், இரட்சணிய கண்மலையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்க காண்கிறோம். நாம் கூனி குறுகி தலை கவிழ்ந்து சோர்ந்து போகாமல் விழுந்து போகாமல் நம்மை தேவன் நிறுத்தி நம்மை கனத்திற்கும் மேன்மைக்கும் அந்த இயேசு ராஜாவுடைய இரக்கங்களுக்கு பாத்திரர் என்று சொல்லி அந்த மகிமையை இந்த உலகம் அறியும்படி தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக, நம்முடைய போராட்டங்களுக்கு முன்பதாக, நம்முடைய எதிர்காலிகளுக்கு முன்பதாக தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த மகா பெரிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. So he is your protection and he is your glory and honor. கர்த்தரனை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே நீங்கள் காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். அவர் கேடகமாயிருக்கிறார், அவர் கோட்டையுமாயிருக்கிறார். இந்த கேடகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கேடகத்தை தாண்டி ஒன்று நம்மளை தொட்டுவிட முடியாது. கோட்டை என்று சொல்லுகிற பொழுது அவ்வளவு சுலபமாய் அந்த கோட்டைக்குள்ள யாரும் வந்துவிட முடியாது, அல்லது கோட்டையிலிருந்து ஒன்றையும் எடுத்து விட முடியாது. அவ்வளோ பாதுகாப்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு ராஜா நம்முடைய இரட்சகர் அப்படித்தான் நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலே அந்த கிருபையை உணருங்கள். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். வாழ்க்கையில தலை குனிந்து கூனி குறுகி கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், வருத்தங்கள், போராட்டம், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் உங்களை தலை கவிழ்ந்து வாழும்படி செய்திருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் தலையை உயர்த்துகிற அந்த மகிமையின் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு அந்த மேன்மையை கொடுப்பார், ஏற்ற நேரத்துல கொடுப்பார். எதிர்பாருங்கள், வாஞ்சியுங்கள்,
விசுவாசிங்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தை ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். நாம் செபிக்கலாம். எங்கள் கேடகமும் எங்கள் கண்மலையும் எங்களுடைய இரட்சணிய கொம்புமாய் இருக்கிற தேவனே, இந்த நாளுக்காய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அரணும் கோட்டையுமாய் பாதுகாப்புமாய் நீர் எழுந்தருளுவீராக ராஜா. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு கனத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே அந்த மகிமையான மேகம் எங்களை மூடுவதாக, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. நீர் இவருடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுவீர். இவருடைய தலைகளை நிமிர்ந்து வாழபடி நீர் இவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிடும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.